ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் சார் சொன்னீங்க, ஒரு பிஸி ஷெடியூல் எப்படி போகணுன்னு பார்த்தா பக்கா சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்ல விஷயம். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்மெட் நீங்கள் போட போகிறதில்ல, நீங்கள் வண்டி ஓட்ட போகிறதில்ல. பட் நீங்கள் இந்த படம் வரையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இந்த எவ்வளோ அது சீரியஸான விஷயம். எப்படி பாப்பா ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ இந்த ஹெல்மெட் போடுறதுனால நம்ம உயிரை வந்து எப்படி நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம தேவை. ஸோ உங்களுடைய பெரியவங்க, அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பா, ஈவன் இப்போ அம்மா, எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாமே வந்து டூ வீலர் செக்டர் வெளியில் போகிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க வெளியில் போகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா, உங்களை ட்ராப் பண்ண வரும்போதோ, ஸ்கூலுக்கிட்ட போகும்போதோ, இங்கே ஆர்ட்ஸ் கிளாஸ்கிட்ட வரும்போதோ ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்கன்றதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணணும். ஸோ பிள்ளைங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா தட்டை போடுறது கிடையாது. ஏன்னா வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஸோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதில் வந்து இம்பேக்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். நாங்கள் இப்போ போலீஸ்காரங்க சொல்கிறோம் போது என்ன பண்ணுவாங்க, அதாவது எங்ககிட்ட எப்படி எஸ்கேப் ஆகலாம், ஃபைன் இல்லாமல் தப்பிக்கலாம், இந்த பக்கம் போலீஸ்காரங்கன்னா வேறு பக்கமாக சுற்றிட்டு போகலாமா, இப்படி எஸ்கேப் ஆகலாமா, ஐயோ ஃபைன் வரும்னு அப்படின்ற எண்ணம் தான் வந்து பல பேருக்கு மேலோங்கி நிற்குது. இந்த ஹெல்மெட்டுன்றது எங்களுக்காக போடாதீங்க, உங்களுக்காக போடுங்க, உங்கள் ஃபேமிலிக்காக போடுங்கன்றது தான் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இதை வந்து உங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் ஹெல்மெட் போட்டாலும், அது மட்டும் இல்லை நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்து நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க. ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் ஹெல்மெட்டுன்றது இப்போ இல்லை, எப்பயுமே நம்மளுடைய உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயம். நிறைய ஹெல்மெட் அவேர்னஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பேர் போவாங்க, முன்னாடி உட்காந்துருக்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, இல்லை பின்னாடி உட்காந்து போட்டிருப்பாங்க. அந்த ஹெல்மெட் போடாதவங்களுடைய மேக்ஸிமம் அவங்களுக்கு அடி அதிகமாக இருக்கும், உயிரிழப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் பின்னாடி வரவங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் அடிப்படாது. கொஞ்சம் பழைய படமாக இருக்குது. சென்னையில் ஒரு நாள் ஒரு படம் ஒன்று வந்தது, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் நினைக்கிறேன். இல்லை பிள்ளைங்களாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? சென்னை ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்துருக்காங்க. அது எப்படி தான் இருக்கும், 2 பேர் வண்டி ஓட்டு போவாங்க, பின்னாடி உட்காந்துருந்தவர் ஹெல்மெட் போட்டிருப்பார். அவர் வந்து போய்ச்சிருவார், விழுந்து ஹாஸ்பிட்டலில் அப்படியே சின்ன ஒரு அப்ரேஷன்ஸ், சின்ன சின்ன காயத்தோடு இருந்துருப்பார். ஃப்ரண்ட்டில் விழுந்தவர் அப்படியே வந்து பிரெயின் ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன், அந்த படமே அப்படி தான், நல்லாயிருக்கும் அந்த படம். ஸோ அந்த இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா இதுதான். ஹெல்மெட்டு போட்டவங்க உயிர் போய்ச்சிட்டு இருப்பாங்க, ஹெல்மெட் போடாதவர் உயிரிழப்பாயிருக்கும். ஸோ உயிர் இழப்புன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்கள சார்ந்து ஒரு ஃபேமிலி எவ்வளோ ட்ரீம்ஸு, எவ்வளோ வருங்கால எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி, உங்களை சார்ந்தவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யார் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. ஹெல்மெட்டை வந்து போலீஸ்க்காக போடாதீங்க, எங்களுக்காக போடுங்க, உங்களை நம்பி இருக்கிற எங்களுக்காக போடுங்க அப்படின்றத நீங்கள் எல்லாம் சொல்லணும். சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களை ட்ராப் பண்ண வந்தவங்க ஹெல்மெட் போட்டு வந்தாங்களா? சார் ஓகே, பரவாயில்ல. இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஹெல்மெட் தலைக்கவசம் நிச்சயம் சொல்லிட்டு ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ அதை 11ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஹெல்மெட் வாங்காதவங்கள ஹெல்மெட் வாங்க சொல்லுங்கள். இந்த 0 ஃபெட்டாலிட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மிஷினை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். தலைக்கவசம் இல்லாமல் அந்த மரணம் இல்லா விபத்து, அதாவது ஆக்சிடென்ட்ன்றது எப்பயுமே நடக்க தான் செய்யும். ஏன்னா ஆக்சிடென்ட்றது எதிர்பார்க்க நடக்குது. ஆக்சிடென்ட்டு 100% நம்மளால் தடுக்க முடியாது. அப்படி சப்போஸ் விபத்து நிகழ்ந்தால் மரணம், அந்த உயிரிழப்பு இல்லாமல் இருந்தாலும், ஏன்னா எதுவாக இருந்தாலும் தலையில் அடிப்பட்டால் தையல் போட்டால் சரியாயிடும், கை ஃப்ராக்சர் ஆனால் சரியாயிடும். ஆனால் உயிர் போயிட்டால் திரும்ப வராது. ஸோ அதனால் மரணம் இல்லை இது விபத்து, அந்த 0 ஃபெட்டாலிட்டி அப்படின்ற ஒரு மிஷனை நோக்கி நம்மளோட பாண்டிச்சேரி போலீஸ் வந்து நாங்கள் பயணப்படுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் நிறைய பண்ணிட்டுருக்குறோம். இன்னும் நாங்கள் வந்து அடுத்த 12ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி கூட ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். காந்தி ஸ்ட்ரீட்டில், காந்தி சாலையில் ஒரு பெரிய ஈவெண்ட்டு, கவர்னரு எல்லாம் வர மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், எங்களுக்காக கிடையாது.
ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போட்டு ஃபைன் கலெக்ட் பண்ணி அதில் ஒன்று வந்து போதில்லை, ரோட் சேஃப்டியில் ஒன்று வந்து போதில்லை. இது எல்லாமே பண்ணுறது யாருக்காகனா யாருக்கும் எந்த விதமான பாதிப்போ பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் உங்களுக்காக மட்டுமே. அதை வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட திரும்ப இன்சூஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வாரம் வரும்போதோ இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வரும்போதோ எங்களை வந்து ஸ்கூலில் விடும்போது ஹெல்மெட் இல்லாமல் விடாதீங்க அப்படின்ற இதை நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களா? ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இல்லை நான் கிளாஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேயா? சொல்லுவீங்களா? ஓகே, அது எல்லாம் இது பண்ணுங்கள். இந்த அட்வைஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தான், ஸ்டாஃப்ஸ், வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே, பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து தான். அதனால் இதெல்லாம் கடைபிடிங்க, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சேஃப்டிக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல ஏன்னா இந்த பசங்க கிட்ட சொல்லும்போது இது இன்னும் வேரூன்றி போய் நிற்கும். நம்ம சொல்கிறோட பிள்ளைங்க வந்து பெரியவங்கிட்ட சொல்லும்போது இன்னும் அவங்க மனசில் நல்லா போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த விமல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இங்கே வரும்போது அதாவது வயசு திரும்புகிற மாதிரி, நான் இங்கே வந்து 2011-12 பாப்பாங்கலாம் படித்தாங்க. ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராப் பண்ணுறது, அப்போ நான் உதவியாளர் எஸ்ஐயாக இருந்தேன். இங்கே ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறது தான் வருவோம். ஸோ திரும்ப இங்கே வரும்போது ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே வந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு